ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் ஈஷா ஏரிக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப பெரிய ஏரிங்க. இந்த ஏரியாவில் திருநின்றவூரில் ரொம்ப பெரிய ஏரி இது தான். ஸோ இந்த ஏரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரை வந்து பயங்கரமாக பெருசாக கட்டிக்கிறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஸோ கரை மேலே ஏறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஊரில் இருந்து தண்ணி உள்ளே வர்றதுக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் விவரமாக காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள், கரை வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க, எவ்வளோ ஆழம். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறீங்களா, இதெல்லாம் ஊருங்க. இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 500-1000 வீடுக்கிட்ட இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், தண்ணி வந்து இந்த கரை கட்டாததுனால தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ ஏரிக்கு வந்து கரை கட்டிட்டாங்க. எவ்வளோ பெருசு பிரம்மனு, எப்படியோ ஒரு 100 அடிங்க, 100 அடிக்கு ஆழத்துக்கு கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து தண்ணி பம்பு செட்டு போட்டு ஏரிக்குள்ளே அனுப்புறதுக்காக இந்த ஒரு மோட்டர் செட் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறதுக்குங்க. ஓகே பாருங்கள், இது திறக்கிறதுக்கு கேட்டு தான். அது தண்ணி வந்து இங்கேருந்து ஏரிக்குள்ளே போகிறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்குள்ளே போகிறதுக்குன்னு கேட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ திருநின்றவூர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரைலாம் கட்டியாச்சு. ஸோ கரை வந்து பார்த்திங்கன்னா கரையக்கூடாதுன்றதுக்காகவே இந்த சைடு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக கல்லெல்லாம் போட்டு பதிச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ திருநின்றவூர் மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்ல வேலை பண்ணியிருக்காங்கப்பா. ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மழை காலம் வந்ததுன்னா தண்ணி நிறைய சேர்ந்துடும். இதுக்கப்புறம் தண்ணியை திறந்து விடணும் அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களுக்கு குடிக்க தண்ணிலாம் இங்கே பற்றாக்குறையாக இருக்காது. ஒரு காலத்தில் நிறைய தண்ணி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருக்கு. இந்த வருஷம் மழை பெஞ்சுதுன்னா ஏரி ஃபுல்லாக என்ன நினைக்கிறேங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களுக்கு. பார்த்துங்க எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள். இங்கே பாருங்கள், கரை பாருங்கள் எவ்வளோ பெருசு. நீங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி ஆழம். அங்கே பாருங்கள், ஒரு பெரியவர் பாருங்கள், ஏறார் பாருங்கள், ஏறாரா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள், ஏறார் பாருங்கள். ஓகே செம்மையாகுதுங்க ஏரி. இந்த ஏரியை காட்டுறது தான் வந்திருக்கேன். ஸோ இது மேலே அப்படியே நடந்து போனால் எங்கே போகும்னு தெரியாது. இது கரை தான், இந்த கரை எங்கே முடியும்னு தெரியாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். நிலா பயங்கரமாக இல்லை, இங்கேருந்து சூரியன் பயங்கரமாக தெரியுதுங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.